தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம். இதுவே வேத தர்மம். பகுதி 2. படிக்கிற காலத்திலேயே உன்னை சாஸ்வதமாக உயிர் வாழ்கிற தேவ ஜாத்தியாக நினைத்து கொண்டு கல்வியையும் பொருளையும் நிறுத்தாமல் மேலே மேலே சம்பாதித்து கொண்டே போ என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அதே மூச்சில் அந்த ஸ்லோகத்திலேயே தர்மம் பண்ணுவதில் மட்டும் அப்புறம் என்று ஒத்தி போடாமல் எப்போதும் யமன் உன் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறான் என்று நினைத்து உடனுக்குடனே பண்ணிவிடு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அஜராமரவத் பிராஜ்ஞோ வித்யாமர்த்தம் ச சாதயேத் கிருஹீத இவ கேசேஷு மிருத்யுனா தர்மமாச்சரேத். வியாசர் 18 புராணங்களையும் பண்ணி முடித்த பின் சிஷ்யர்கள் அவற்றின் சாராம்சத்தை 1-2 ஸ்லோகங்களில் சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக சுருக்கி தரும்படி பிரார்த்தித்தார்களாம். உடனே அவர் 1-2 ஸ்லோகம் எதற்கு, இந்த 18 புராணம் மட்டுமின்றி மொத்தம் இருக்கிற கோடி புஸ்தகங்களின் சாரத்தையும் அரை ஸ்லோகத்திலேயே சொல்கிறேன். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுக்தம் கிரந்த கோட்டிஷு என்று ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதியாக சொல்லிவிட்டு மற்ற பாதியில் அந்த சாரமான தத்துவத்தை சொன்னாராம். பரோபகாரக புண்ணியாய பாபாய பரபீடனம். இருக்கிற அத்தனை கோடி மத சாஸ்திர புஸ்தகங்களுக்கும் உயிர்நிலையான தத்துவம் என்னவென்றால், புண்ணியம் சம்பாதிக்க வேண்டுமானால் பரோபகாரம் பண்ணு, பாபத்தை மூட்டை கட்டி கொள்வதானால் மற்ற ஜீவன்களுக்கு கஷ்டத்தை கொடு என்பதுதான் என்று இதற்கு அர்த்தம். பாபம் எது என்று தெரிந்து கொண்டு அதை விலக்குவதற்கும், புண்ணியம் எது என்று தெரிந்து கொண்டு அதை பண்ணுவதற்கும் தான் மதம் என்பதே இருக்கிறது. இங்கே நம் மதத்துக்கு முக்கியமான மூல புருஷர்களில் முதன்மையாய் இருக்கிற வியாசாச்சாரியால் பர உபகாரம்தான் புண்ணியம், பர அபகாரம்தான் பாபம் என்று சொல்கிறார் என்றால், அதற்கப்புறம் நம் மதத்தில் பரோபகாரத்துக்கு இடம் உண்டா என்ற வாதத்துக்கே இடமில்லை. ஆத்மார்த்தமாக ஒருத்தன் தனக்கு பண்ணிக் கொள்வதை பற்றித்தான் வேத மதத்தில் நிறைய இருக்கிறது, பிரத்தியாருக்கு பண்ணுவதை பற்றி இல்லை என்று சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணினாலும், இப்படி இவன் ஸ்வய உபகாரம் பண்ணிக்கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாலன்றி இவன் செய்கிற பரோபகாரத்துக்கு எஃபெக்ட் இருப்பதில்லை என்பதால் தான் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர், ஆத்ம சக்தியை கொண்டு ஒருத்தன் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். அந்த சோஷியல் சர்வீஸாலேயே இந்த பவரை விருத்தி செய்து கொள்ளணும் என்பதாக இரண்டையும் கைகோர்த்து கொண்டு ஒன்றால் மற்றது புஷ்டி பெறுகிற ரீதியில் நம்முடைய மதத்திலே அமைத்து கொடுத்திருக்கிறது. வேத தர்மத்தை பூர்ண ஜீவ சக்தியுடன் பிரகாசமாக தூண்டிவிட்ட ஆச்சாரியால் வினா விடை ரூபத்திலே பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்று அனுகிரகித்திருக்கிறார். அதிலே ஒரு கேள்வி, கிம் மனுஜேஷு இஷ்டதமம், மனுஷனாக பிறந்தவன் விரும்ப வேண்டியவற்றில் தலை சிறந்தது எது என்பது கேள்வி. ஸ்வபரஹிதாய உத்யதம் ஜன்ம என்பது இதற்கு பதில். ஸ்வஹிதம் தனக்கு நன்மையானது, அதாவது ஸ்வயோபகாரம், இதோடு பரஹிதம் என்கிற பரோபகாரம், இரண்டுக்காகவும் பாடுபடும் வாழ்க்கைதான் மனுஷன் வேண்டத்தக்கவற்றில் உச்சியானது என்று பதில் சொல்கிறார். இங்கே ஆச்சாரியால் நவீனர்களின் கிரிட்டிசிசத்துக்கு ஆணி அடித்தாற் போல் விடை சொல்லியிருக்கிறார். இதே கிரந்தத்தில் இன்னொரு இடத்தில் சந்திர கிரணத்துக்கு சமானமான மனிதர்கள் சஜ்ஜனங்களே என்கிறார். சந்திர கிரணம் லோகத்துக்கெல்லாம் தாபசமனம் தருகிறது. சந்திரனுக்கு இப்படி உலகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்து இதற்காக அது பிரயத்தனப்பட வேண்டும் என்று இல்லை. தன்னியல்பாகவே அது லோக ஹிதத்தை உண்டாக்குகிறது. அதே போல சஜ்ஜனங்கள் என்கிற சாதுக்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் என்று அரிப்பு பட்டு கொண்டு தண்டோரா போட்டு செய்யணும் என்றே இல்லை.
அவர்கள் தங்களுடைய நேச்சர் படி இருப்பதே நடப்பதே லோகஹிதமாக பரோபகாரமாகத்தான் இருக்கும். இதையே தான் சஜ்ஜனங்களுக்கெல்லாம் சிகரமாக பரமசாந்தர்களாக மகாந்தர்களாக இருக்கப்பட்ட ஜீவன் முக்தர்களின் லட்சணமாகவும் ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்கிறார். இங்கே சந்திர கிரணம் மாதிரி என்றவர் அங்கே வசந்த காலம் மாதிரி என்கிறார். வசந்தவத் லோகஹிதம் சரந்தக, வசந்த காலம் போல உலக நலனை பண்ணியபடி உலாவுகிறார்களாம் மகான்கள். வசந்தம் என்று ஒன்று கண்ணுக்கு தெரிகிறதோ? சந்திரனாவது தெரிகிறது. மகான்கள் தங்களை இப்படி காட்டிக்கொள்வது கூட இல்லை. ஆனாலும் வசந்தம் வந்தால் தன்னால் தென்றல் ஹிதமாக வீசுகிறது. புஷ்ப ஜாதிகள், மல்லிகை முக்கியமாக எங்கே பார்த்தாலும் மலர்ந்து கம் என்று வாசனை வீசுகின்றன. மா முதலான பழங்கள் குலுங்க ஆரம்பிக்கின்றன. சிசிர ரித்து என்கிற பின்பனி காலத்தில் இலையை உதிர்த்துவிட்டு நின்ற மரம் எல்லாம் வசந்தம் வந்ததும் அதற்கு பச்சை கொடி காட்டுகிறது போல பச்சை பசேல் என்று தளிர் விடுகின்றன. இப்படித்தான் இந்த சரீரத்தில் இருக்கும் போதே தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டு விட்ட ஜீவன் முக்தனும் கூட அன்கான்சியஸாக, தன்னுடைய புத்தி பூர்வமாக இல்லாமலே, அன்னோட்டீஸ்டாக, தன்னை காட்டிக்கொள்ளாமலே லோகஹிதத்தை உண்டாக்குகிறான் என்று இப்படி இருந்து காட்டிய ஆச்சாரியாலே அன்செல்ஃப் கான்சியஸாக தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் சொல்லி இருக்கிறார். பொதுவாகவே ஹிந்து மதத்தில் பரோபகாரம் கிடையாது. அதிலும் அந்த மதத்தில் உள்ள அத்வைத்தத்தில் லோகமே மாயை, ஆத்மாவை தவிர பிரத்தியான் என்றே இல்லை என்று சொல்லி துளி கூட பரோபகார பிரஜைக்கு இடமே இல்லாமல் அடைத்து விட்டிருக்கிறது என்று ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலும், அத்வைத்த ஆச்சாரியாலே அத்வைத்த சித்தியை அடைந்து விட்டவனும் லோக ஹிதத்துக்காகத்தான் உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான் என்கிறார். பகவானும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஜீவன் முக்தர்களான ஜனகாதியர் கூட லோக சங்கிரகத்துக்காக காரியம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கீதையில் சொல்கிறார். சங்கிரகம் என்றால் அன்போடு வழிகாட்டி உசத்துவது. தன்னில் தானே சகல சாதனைகளுக்கும் லட்சிய ஸ்தானமாய் இருந்த போதிலும் தான் பண்ண வேண்டிய சாதனையோ அடைய வேண்டிய லட்சியமோ எதுவும் இல்லாத போதிலும் பகவானான தாமும் லோகத்தார் எப்படி வாழ வேண்டும் என்ற ஐடியலை அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காகவே ஓயாமல் ஒழியாமல் காரியங்கள் பண்ணி கொண்டிருப்பதாக சொல்கிறார். எதுவும் சாதிக்க வேண்டாத பகவானும் பரோபகாரத்தை சாதிக்கிறார். இதையே தான் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவிலும் ஆச்சாரியால் கிம் சாத்தியம், சாதிக்கத்தக்கது என்ன என்று கேட்டு பூதஹிதம், உயிர்குலத்துக்கு நன்மை செய்வது என்று பதிலாக கொடுக்கிறார். டாப் லெவலில் இருப்பவனுக்கே பரோபகாரத்தை சொன்ன அத்வைத ஆச்சாரியால் சாதாரண மனுஷனுக்கும் அந்த லெவலுக்கு ஏறுகிற வழியில் இதை அங்கமாக சொல்லித்தான் இருக்கிறார். பணம் சம்பாதிக்கிறாயா, சம்பாதித்து விட்டு போ. ஆனால் அதை தார்மீகமாக பிரயோஜனப்படுத்தினாயானால் அதுவே உன் சித்தத்தை பரிசுத்தி பண்ண உதவும். எல்லபசே நிஜ கர்மோபாதம் வித்தம் தேன வினோதய சீதம் என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். அதிலேயே ஆத்ம சம்பந்தமாக, பகவத் சம்பந்தமாக கீதையை சொல்லு, சகஸ்ரநாமம் சொல்லு, விடாமல் லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணு, சத் சங்கத்திலேயே மனசை ஈடுபடுத்து என்றெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணு என்று பரோபகாரத்தோடு முடிக்கிறார். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம்
தேயம் தீன ஜனாய ச வீதம் பஜ கோவிந்தம். ஆனதால் வேத தர்மம், லோகம், ஜீவன் எல்லாம் மாயை என்கிற அத்வைத்தமும் கூட ஜீவாத்ம கைங்கரியங்களை ஈஸ்வர சம்பந்தத்துடனே சேர்த்து சேர்த்து எல்லாரும் பண்ணியாக வேண்டும் என்று கொடுத்திருப்பதை புரிந்து கொண்டு அப்படியே செய்ய வேண்டும். நம் பூர்விகர்கள் போன வழி அதுதான். அதிலேயே நாமும் போய் அத்வைத்த திருஷ்டியில் எல்லா உயிர்களையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து தொண்டு செய்து ஈஸ்வர பிரசாதத்தை அடைய வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, லோகாக சமஸ்தாக சுகினோ பவந்து.